பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இன்றைய இளையோருக்கான சிந்தனையிலே நாமும் திருத்தூதர்களாக என்ற கருப்பொருளில் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். திருத்தூதர்கள் என்பவர்கள் யார்? திருத்தூதர்கள் என்பவர்கள் இயேசுவை பின்பற்றி அவரின் இறை அனுபவத்தால் ஆட்கொள்ளப்பட்டு அவரோடு உடன் பயணித்து அவர் செய்த அருண் செயல்களை கண்டும் கேட்டதோடு மட்டுமல்லாமல் அவரின் விழுமியங்களை அவருக்கு பின் தொடர்ந்து எடுத்து சென்றவர்களே திருத்தூதர்கள். ஏன் தங்களின் வாழ்வையே கொடுத்து அத்தகைய விழுமியங்களை கட்டி காத்தவர்களே திருத்தூதர்கள். அவர்களை ஏன் இன்றும் நினைவில் கொள்கின்றோம் என்று பார்த்தால், வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு வாழ்வை அளித்தவர்களாகவும், சுவாசிக்க இயலாதவர்களுக்கு சுவாசமாகவும், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையான ஒரு வாழ்வை வழங்கியவர்களாகவும், அர்த்தமற்ற வாழ்வை வாழ்பவர்களுக்கு அர்த்தமுள்ள வாழ்வை கொடுத்தவர்களே திருத்தூதர்கள். அன்றைய சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இயேசுவின் பாணியில் தக்க பதிலிருப்பை அளித்தவர்களே திருத்தூதர்கள். எனவேதான் இன்றும் அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைய இளையோர்கள் நாளைய தலைவர்கள். இளையோர் நம் தாய் திரு அவையின் எதிர்காலம். அன்றைய நாட்களில் திருத்தூதர்கள் எதிர்கொண்ட சவால்களைப் போன்றும் இன்றும் ஒவ்வொரு இளைஞர்களும் எண்ணற்ற இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டு அன்றாட வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு தாங்கள் சந்திக்கும் ஒவ்வொன்றிலும் வெற்றியை காண முயல்கிறார்கள். ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசு, கல்லை சாப்பிட்டாலும் கரைகிற வயசு என்றெல்லாம் இந்த இளமை பருவத்தை பற்றி கிராமங்களில் பேச கேட்டிருப்போம். இத்தகைய சக்தி வாய்ந்த இளமை பருவத்தை எத்தகைய நோக்கத்திற்காக செலவிடுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். திருத்தூதர்களைப் போன்று சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? அல்லது பிற படைப்புகளின் மீது அக்கறையற்றவர்களாகவும் சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் பின் செல்வதும், போலி அரசியல் தலைவர்களுக்கு பின் சென்று அதனால் தங்களுக்கும் தங்களை சூழ்ந்து வாழ்கின்ற ஒருவருக்கும் பயனில்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திப்போம். திருத்தூதர்கள் ஆகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய திருத்தூதர்களாக வாழ முற்படுபவர்கள் என்று பார்க்கும்போது, என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்று கூறி உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் துணை நின்ற திருத்தூதர்களைப் போல இன்றைய இளைஞர்களும் அத்தகைய மதிப்பீடுகளோடு வாழும் பொழுது நாமும் அதன் வாயிலாக திருத்தூதர்களாவோம். மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்ற செய்தி நாம் அனைவரும் அறிந்ததே. மேலும் பல பெண்கள் ஒவ்வொரு நாளும் பல வகையான சித்திரவதைகளுக்கு ஆங்காங்கே ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் நாம் அறிந்ததே. அறிந்தும் என்ன பயன்? அவை ஒரு செய்தியாக மட்டும் கேட்கப்பட்டதன் விளைவு மத்திய பிரதேசத்தில் 12 வயது சிறுமி வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு இரத்தத்தோடு வீடு வீடாக சென்று உதவி கேட்கும் காட்சிகளை எல்லாம் நினைக்கும் போது, அத்தகைய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது நாமும் திருத்தூதர்களே. நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்துவிட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருளில்லை அவனியிலே என்று கூறும் பாரதியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த இளமை பருவத்தை பிறரின் நலனுக்காகவும் மனித மாண்பிற்காகவும் நாம் வாழும்போது நாமும் திருத்தூதர்களே. இவ்வாறாக கண்ணிருந்தும் குருடர்களாகவும், காதிருந்தும் செவிடர்களாகவும், வாயிருந்தும் பேசாமல், எனக்கென வந்ததென்று மௌனம் காக்காமல், அவற்றிற்காக போராடி அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு அனுப்பப்பட்டவர்களே திருத்தூதர்கள். என்னால் என்ன செய்ய முடியும்? இவற்றையெல்லாம் சரி செய்ய முடியாது, இவை இப்படித்தான் என்று
அப்படியே கடந்து சென்றோமேயானால் நாமும் திருடர்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற மடலில் கூறுகிறார். நாம் அனைவருமே கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். தந்தையைப் போல் நாமும் இறை ஆட்சியின் விழுமியங்களை கொண்டவர்களாகவும் நம்மீதும் நம் அயலார் மீதும் பிற உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்டி மனித தன்மையை கொண்டு மனித மாண்பை கட்டி காக்கின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கொடியோடு இணைந்த கிளை போல நாம் அனைவரும் உடன் பிறந்த உணர்வோடு சக மனிதர்களை மனிதர்களாக கருதி அன்பு செய்து திருத்தூதர்களாக வாழவே நாம் அழைக்கப்படுகின்றோம். இளைஞனே எழுந்திடு, சமூகத்தை காத்திடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.